பாண்டியனும் கோமதியும் சொல்கிறாங்க, இப்படி வந்துட்டு மயில் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்து இப்படி வந்து டைவர்ஸ் கொடுக்குறக்கு ஓகேன்னு சொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சரவணன் வராரு. சரவணன் வரப்போ வந்துட்டு, அப்பா நம்ம நினச்ச மாதிரி டைவர்ஸ் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்டா உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசில் ஈரம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லையாடா? ஏன்டா உன் வாரிசு அவள் வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்குது, டைவர்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா, கோர்ட்லேயும் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க? ஆமாப்பா, இனிமேல் அவளுடைய தொல்லை இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அவன் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாம் பேசலைங்க. அவனுக்கு மனசில் பிடிச்ச அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்றதுக்கு இப்போ வந்து வழி கிடச்சிருச்சுல்ல, அதனால் அவன் சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஆமாண்டா, அதான் உன் முகத்தில் நல்லாவே தாண்டவம் ஆடுது, அதான காரணம், வேற என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. போது நான் நிறுத்துடா டேய், நீ யார், எப்பேற்பட்டவன், நீ என் பையன்டா, நீ எப்படி நீ யோசிக்கிற என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்போ அவகிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைக்கும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு உனக்கு இப்போ நல்ல சான்ஸாக கிடச்சிருச்சு அப்படித்தானே? எல்லாம் இந்த மயிலை சொல்லணும். நான் அப்படி மயில் இப்படிலாம் பேசுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது வயிற்றில் குழந்தை வளர இந்த நேரத்தில் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு தான் வரணும்னு நினைப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் விடு கோமதி, இதுக்கு மேலே நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு மீனாவும் வராங்க. வந்துட்டு, மாமா நீங்கள் நினச்சது நல்லா சந்தோஷமாக நடந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா ஆளாளுக்கு என்னமோ நான் நினச்சது நடந்துங்கிறீங்க. அப்போ இந்த வீட்டுக்கு அவங்க கொடுத்த வேதனை, வலி, அவமானம் இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே கண்ணுக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாண்டா, இல்லைனால சொல்லலை, வேதனை கொடுத்தாங்க தான். ஏன் இதில் வந்துட்டு நான் வாழ்க்கையில் இப்படிலாம் கோர்ட்டு கேஸு ஜெயிலுக்குன்னு போவேன்லாம் ஒரு நாள் கூட கனவுல கூட நினச்சே பார்க்கல. எல்லா வேலையும் நடந்தது தான். ஆனால் அதுக்காக வந்துட்டு இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கோங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அடுத்தது என்னம்மாம்மா, நீங்கள் நினச்ச மாதிரி அந்த அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா மீனா இப்படி பேசுகிற? இல்லைம்மாம்மா, நீங்கள் பேசுகிறது நடவடிக்கை எல்லாமே அப்படி தானே இருக்குது. எல்லோரும் அப்படி தானே. போய் ஒரு பொண்டாட்டி போயிட்டானா அப்படின்னா அடுத்தது வந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே யோசிக்கிறீங்க. எல்லா ஆம்பளை உலகத்தில் இப்படி தான் இருப்பீங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன மீனா நீ இவ்வளோ வெறுத்து போய் பேசுகிற? இல்லைங்க அத்தை, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மயிலக்கா வந்துட்டு தப்பெல்லாம் உணர்ந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு மனசு திருந்தி இப்போ குழந்தை மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷ சான்ஸை கொடுக்கணும். அதை விட்டுட்டு வந்துட்டு எடுத்தாங்க கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ண என்ன அர்த்தம்? ஒரு தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு சான்ஸே கிடையாதா? மனுஷங்கன்னா எல்லாருமே தப்பு பண்ண தான் செய்வாங்க. யாருமே தப்பு பண்ணாத மனுஷங்க உலகத்தில் யார் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்போ அவங்க தப்பு உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா நீ ரொம்ப மாறிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் சொல்கிறாங்க. மாமா நான் எதுவும் மாறவில்லை இல்லை, நாயத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு, இல்லை நான் வந்து டைவர்ஸ் வாங்கி தான் ஆவேன். இனிமேல் அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் இன்னொரு பொண்ணோட சேர்ந்து வாழ போகிறேன். அவங்க வயிற்றில் வளர்ற குழந்தை மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளோ தூரம் ஒரு சுயநலமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவே மயிலக்கா வந்துட்டு உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நீ என்னப்பா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப கோவப்படுறாங்க. ஏங்க மாமா, அப்போது உங்கள் பையனுக்கு ஒரு நியாயம், மயிலக்காவுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லு நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா மீனா, நான் வந்துட்டு மயிலை பிரியறதுக்கு காரணம் வந்துட்டு அஞ்சலியோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கல. ஆனால் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை மேலே நீங்கள் பழியப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கே மயிலக்காக்கு குழந்தை பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சு எல்லாமே பேச ஆரம்பித்தப்போ உங்ககிட்ட கேட்கும், ஏன்ப்பா இப்படி வந்துட்டு பண்ணீங்க, அம்மாவுக்கு துரோகம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களால் என்னங்க பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களா நான் தான் துரோகம் பண்ணேன், அவள் தான் என்னை நம்பிக்கை கொடுத்து என்னை ஏமாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பண்ணது அதை விட ஒரு 1000 மடங்கு பெரிய விஷயத்தை தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ கோமதி சொல்கிறாங்க, மீனா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவள் பண்ண தப்பை விட இப்போ நீ பண்ணுறதாண்டா பெரிய தப்பாக இருக்குது. ஊர் உலகத்தில் இருக்கிறவங்கள இப்போ என்னது இனிமேல் பேசுவாங்க? மயில் வந்துட்டு போய் பேசுனதெல்லாம் தெரியாது, ஆனால் வந்துட்டு நீ இன்னொரு பொண்ணோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு மயிலை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சேன், அந்த குழுவே சேர்ந்து அப்படி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நம்மளை தாண்டா பேசுவாங்க. உன்னால் வந்துட்டு எங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? அப்போ என்னப்பா அம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க? நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களப்பா டைவர்ஸ் கிடைக்கட்டும் மற்றதான் அப்புறம் பேசிக்கலான்ட்டு, அதான் கிடச்சிருச்சுலப்பா அதனால தான்ப்பா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் உனக்கு இப்போ புத்தி கெட்டு போய் நீ இருக்கடா, உனக்கு இப்போதைக்கு எதுவுமே நாங்கள் பேசினா காதில் உனக்கு ஏறவே ஏறாது, ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா எல்லாருமே சேர்ந்து இப்போ வந்துட்டு மயில் என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, அவள் பண்ண ஃப்ராடு பித்தலாட்டமெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல, மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் எதையும் மறக்கவே இல்லை, ஆனால் நீ தான் வந்துட்டு வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உன் சொந்தமான உனக்கு உனக்கு உன் சந்தோஷத்தை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் வந்துட்டு நீ ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிற. இதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்கும், யாரெல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படி
அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட உனக்கு அத பத்திலாம் கவலையே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா இங்க பாருங்கப்பா போதும்ப்பா இனிமேல் நான் எனக்காவது நான் வாழ்றேன். இத்தன நாளா அவிங்க இப்படி நெனச்சுருவாங்களோ, அப்படி நெனச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் இருந்ததெல்லாம் போதும்ப்பா. இனிமேலாவது நான் எனக்கா வாழ்றேன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுக்கியாடி? கேட்டுக்கோ. உன் பையன் சொல்ற பதில கேட்டுக்கோ. அவனுக்காக வாழ்றானா? நம்ம எப்படி போனாலும் அவனுக்கு அத பத்தி கவலை இல்ல. நம்ம எக்கேடுகெட்டு இருந்தாலும் அவன பத்தி கவலை இல்ல. ஊர் உலகத்துல என்ன பேசினாலும் அவனுக்கு அத பத்தி கவலை இல்ல. நாளைக்கு பொறக்க போற குழந்தைக்கு வந்துட்டு அப்பா இல்லாம அம்மா மட்டும் தனியா வந்து வச்சு வளர்த்த போறாங்க அப்படின்னு நெனச்சா அவனுக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. யாருப்பா சொன்னாங்க? அவன் மயில மட்டும் தான் கூட வச்சு வளர்த்த போறான்னு சொல்லிட்டு. நான் தான் அந்த குழந்தைய கூடவே வச்சுக்கிறேன்னு தானே சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றடா, நாளைக்கு நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ற. ஆனா இப்பவே இருக்கிற மாரி அதே பாவத்துல நாளைக்கு அந்த பொண்ணு இருக்கும்னு சொல்ல முடியாது. நாளைக்கே மறுபடியும் உனக்கும் அந்த அஞ்சலி பொண்ணுக்கும் வந்துட்டு ஒரு குழந்தை பொறக்குதுன்னா, அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட நிலைமை யோசிச்சு பார்த்தியாடா? எல்லாத்தையும் பிராக்டிகலா யோசிச்சு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்றப்போ, சும்மா சும்மா சரவணா நீ எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு ஏதோ முடிவு பண்ணிட்டு இருக்கிற. நீ பண்றதெல்லாம் முழுசா தப்பா இருக்குதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நீ பண்றது எப்போ உனக்கு புரியும்? உனக்கு தப்புங்கிறது புரியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா நீங்க விடுங்க மாமா அவர்ட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா மீனா இப்படி சொல்ற? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா மயிலக்காவ பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம, குழந்தைய பத்தி யோசிக்காம, உங்கள பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க. அவிங்க பண்ண தப்பு தப்புன்னு சொல்லிட்டு அத மட்டும் தான் யோசிக்கிறீங்க. அவிங்க திருந்தி இப்ப இருக்கிறாங்க அப்படிங்கிறது யோசிக்க மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துருக்கிற கோமதி, ஏன்டா தான் பண்ண தப்பு எவ்வளோ தூரம் தப்புன்னு தெரிஞ்சிருந்தா, அவ வந்துட்டு போயி தான் வாழ்க்கையே முடிச்சுக்கிற அளவுக்கு போயி வந்துட்டு சாகரங்கிற நிலைமைக்கு போயிருந்திருப்பா. என்னம்மா சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமாண்டா உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மயிலு வந்துட்டு இப்படி தப்பான முடிவு எடுத்து போய் கிணத்து பக்கம் போய் நின்ன விஷயத்தையெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. என்ன இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தெரிஞ்சு மட்டும் என்னமாம்மா ஆகப்போகுது? நீங்க எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா தானே இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ, கரெக்ட்டா வந்துட்டு இங்க அஞ்சலி வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்தோனே வந்துட்டு, சரவணா நான் இப்ப தான் கேள்விப்பட்டேன். டைவர்ஸ் கிடைச்சிருச்சாமே அப்படின்னு சொல்றாங்க. ஏம்மா வாம்மா வா! உன்னைய தான் நான் பார்த்து பேசணும்னு நெனச்சேன். நீயே வீட்டுக்கு வந்துட்டியா? வாம்மா அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றாங்க? என்ன இப்படி கூப்பிடுறாங்க? ஒரு வேள நம்ம கல்யாணத்த ஏத்துப்பாங்களோ அப்படிங்கிற மாரி தயங்கிட்டே வராங்க. ஏம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே? ஏன் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இவன் வந்துட்டு மயில ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணமே நீ தானம்மா. எப்படியோ கோயிலுக்கு டெய்லி கூட்டு வந்து அவன பேச வச்சு அவன் மனச ஃபுல்லா மாத்திட்டீல. பெத்தவங்க சொன்னா எதுவுமே அவன் தட்டவே மாட்டான். 3 பசங்கள்ல இவன் மட்டும் தான் அப்படி இருந்தான். இப்ப அவனையுமே வந்துட்டு மாத்திட்டீல. நாங்க சொன்னா வந்து என்னன்னு கூட காது குடுத்து கேட்க முடியாத அளவுக்கு உன் மேல வந்துட்டு அவனுக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டு ஆசை வந்துடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா வீடு தேடி வந்தவகிட்ட இப்படிலாம் பேசினா எப்படிம்மா? பேசுறது தப்பா இருக்குதும்மா. நான் எடுத்த முடிவுக்கு தான் அவளுக்கு என்னம்மா சம்மந்தம் அப்படின்னு சொல்றாங்க. டேய் உனக்கும் சரி, அவளுக்கும் சரி, இப்போதைக்கு 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க இப்ப என்ன பேசினாலும் காதுல விழுகாது. ஆனா நீங்க தப்பு பண்றீங்கங்கிறது மட்டும் கண்டிப்பா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கலங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரும்மா நீ போன இடத்துல வாழாம டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்ட. ஆனா இவன் டைவர்ஸ் வாங்காம தான் இருந்தான். இப்போ உன்னால தான் முழுக்க முழுக்க அவன் டைவர்ஸ் வாங்குனதுக்கான காரணமே. அது மட்டும் இல்லாம இப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய தட்டி பறிச்சுட்டு நீ வாழணும்னு நினைக்கிற. இது எந்த விதத்தில நியாயம்னு எனக்கு தெரியல. நீயும் வந்து வாழ்ந்து முடிச்சுட்டு வந்தவ தானே! நீ உனக்கு இது மாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தா, நீ ஓகேன்னு ஒத்துக்குவியாம்மா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நீ வந்து தட்டி பறிக்கிறம்மா! அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோவமாவும், ஆத்திரத்தோடவும் பேசுறாங்க. சரவணா நான் இதுக்கு மேல இங்க நின்னா எனக்கு நல்லதில்ல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கு ஒருத்தர் வந்துட்டு சரவணன் கோவப்பட்டு வந்துட்டு, "இங்க பாருங்க நீங்க வீட்டுக்கு வந்தவங்கட்டலாம் இப்படி பேசியிருக்க கூடாது. எதா இருந்தாலும் என்கிட்ட பேசியிருக்கணும். அவகிட்ட இப்படிலாம் நீங்க பேசாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பின்னாடியே போறாங்க. இத பார்த்துட்டு, "பாத்தியாடி நாம என்ன பேசினாலும் இப்போதைக்கு சரவணனுக்கு வந்து காதுல விழுகாது. அவன் முழுசா மாறிட்டான். இனிமேல் அவன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மயிலோட கதிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி